திமுக கூட்டணி கட்சிகள் திருப்தியற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். 2026 தேர்தலில் திமுக கூட்டணி நிச்சயம் பிரிந்து போகும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். பாஜக சார்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் பெருங்குடி வேம்புலியம்மன் கோவில் முன்பு தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு பொங்கல் வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று பெண்களுடன் இணைந்து பொங்கல் வைத்து அருகில் உள்ள மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், எதிர்க்கட்சிகளை மிரட்டிக் கொண்டிருந்த முரசொலி நாளிதழ் இப்பொழுது திமுக கூட்டணி கட்சிகளையும் மிரட்டத் தொடங்கிவிட்டதாகவும், முரசொலியின் கருத்து தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நடப்பதை உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணி கட்சிகள் திருப்தியற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்றும் 2026 தேர்தலில் திமுக கூட்டணி நிச்சயம் பிரிந்து போகும் என்றும் விமர்சித்து பேசினார். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து விடுதிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த இந்த ஆண்டு 10 கோடி 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் கமலாலய தென்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கல்வி விடுதி பணியாளர் நலச்சங்கம் சார்பில் அதன் மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், இந்த ஆண்டு எல்லா விடுதிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த 10 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு அரசாணை வெளியிட்டிருப்பதாகவும், விரைவில் தமிழகம் முழுவதும் உள்ள 1090 விடுதிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும் என்றும் தெரிவித்தார். அதற்கு இந்த ஆண்டு 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் அரசாணை வெளியிட்டிருக்கிறோம். விரைவில் அந்த அனைத்து விடுதிகளிலும் கிட்டத்தட்ட 1000 அத்தனை விடுதிகளிலும் அந்த சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். அதே மாதிரி பாஸ்டர்கள் தேவை என்பது 1 கோடியே 39 லட்சம். இன்னைக்கு பாஸ்டர்கள் வாங்குவதற்கு தமிழகத்தில் 2553 மருத்துவர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் கவுக்காநத்தம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டார பொது சுகாதார அலகினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் காலியாக உள்ள 2553 மருத்துவர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பும் வகையில் MRP என்ற அமைப்பின் மூலம் தேர்வு நடத்தப்பட்டுள்ளதாகவும், தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட பிறகு மிக விரைவில் மருத்துவர்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று கூறினார். மருத்துவக் கல்லூரி என்கின்ற வகையில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார். அப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒன்றாகத்தான் பெரம்பலூரை பொறுத்தவரை இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்தில் பெரம்பலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று பெயர் பலகையும் வைக்கப்பட்டது. பிறகு ஒரு 10 ஆண்டு காலம் இந்த பெரம்பலூர் மாவட்ட மக்களின் கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர் எப்போதெல்லாம் பிரதமரை சந்தித்தாரோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 6 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு அந்த வகையில் 6இல் ஒரு 3வது முதலில் தர வேண்டும் என்கின்ற வகையிலான ஒரு கோரிக்கையை. பட்டாசு தொழிலை நசுக்குகிற பணியில் மறைமுகமாக திமுக ஈடுபட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் அருகே வள்ளியூரில் அதிமுகவின் 53வது ஆண்டு கட்சியின் கொடியேற்று விழாவை ஒட்டி அக்கட்சியின் கொடியை முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு வெடி விபத்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதற்கு ஆளும் திமுக அரசுதான் காரணம் என்றும், பட்டாசு தொழிலை நசுக்குகிற பணியில் மறைமுகமாக திமுக ஈடுபட்டுள்ளது என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டி பேசினார். நிம்மதியோட பட்டாசு ஆளு நடத்துறவனும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தொழில் பண்றவங்களும் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஒரு இடத்துல, தொழில் வேறு ஒரு இடத்துல. என்ன நேரம் பார்த்தாலும் ரைடுன்னு போனா பதறி வேலை பார்த்தா அவன் கறி மருந்துல பாஸ்பரஸை போட்டு களியை போட்டு கிண்டி அதை செஞ்சு அதை அந்த தொழிலை பண்ற வேணும். நிலைமை என்ன ஆகும்? பதறி இருக்கிறதுனால விபத்து நடக்குது. பேசாம இருந்துட்டு நீங்க ஒரு ஆய்வு கூட்டம் போடுங்க. கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி விளக்கங்களை சொல்லுங்க. பட்டாசு பயிற்சி மையத்தை அம்மாவுடைய ஆட்சியில் நாங்கள் சிவாஜியில் திறந்திருக்கோம். அங்க போர்மனுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு அதற்காக கட்டாயப்படுத்துங்க. பயிற்சி கொடுத்த போர்மனு தான் அங்க மருந்தை கலக்க வேண்டும் சொல்லுங்க. அதை விட்டு போட்டு தொழிலாளியை பூரா விரட்டினா பதட்டத்தில் கீழே ஓட்டுனா வெடிச்சிருது.
அதற்கு காரணம் இந்த ஆட்சி தான். பட்டாசு விபத்து சிவகாசி பகுதியில் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் அதிகமாக நடப்பதற்கு இந்த ஆட்சி தான் காரணம். சென்னையில் ஒரு கல்லூரியில் மாணவிகள் கருப்பு துப்பட்டா அணிந்து வந்ததற்கு அனுமதி கிடையாது என தெரிவித்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில குழு ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா பேட்டியளித்துள்ளார். மதுரையில் பிராமணர்கள் பாதுகாப்பு சட்டம் கோரி நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பாஜக மாநில குழு ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிராமணர்கள் சமுதாயத்தை பற்றி பொய்களை பரப்பி அவர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுகின்ற விதமாக நடந்து கொள்கிறார்கள் என்றும் திராவிட மாடல் அரசு என்று குற்றம் சாட்டியும் பேசினார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் ஒரு கல்லூரியில் மாணவிகள் கருப்பு துப்பட்டா அணிந்து வந்ததற்கு அனுமதி கிடையாது என தெரிவித்தது குறித்த கேள்விக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். அது மாதிரி தமிழகத்துல ஒரு சமுதாயத்தை, பிராமணர்களை இந்த திராவிடியன் ஸ்டாக் நடத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு எதிராக இந்த அவர்களுக்கும் ப்ரொடெக்ஷன் வேணுங்கிற கோரிக்கை திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் திருமாரஞ்சி போன்றவர்கள் சென்னையில் எல்லா சமுதாய மக்களும் இன்னைக்கு மேடையில் இங்கே இருக்காங்க. ஆகவே இது அனைத்து சமுதாயமும் ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுத்து இருக்கிறார்கள். நிகழ்ச்சியில மாணவிகள் வந்து கருப்பு துப்பட்டா அதை வந்து கலைஞ்சிட்டு தான் நீங்க துப்பட்டா போட்டு வரலாம். இல்ல அதுக்காக சொன்னாங்களா பெண்கள் துப்பட்டாவே போடக்கூடாதுங்கிறது? வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெண்களை துப்பட்டாவை எடுன்னு சொல்லுவீங்களா? அப்ப சூடிதார் கம்மீஸ் கருப்புல போட்டுன்னு வந்தா சீப்புன்னு என்ன சொல்லுவாரு? அதனால மிக மோசமா இவர்களுடைய சிந்தனையே அழுகிய சிந்தனைங்கிறதுக்கு இது உதாரணம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.